வணக்கம் நேயர்களே, இன்றைய கொங்குவாசம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக வானொலியோடும் தொலைக்காட்சியோடும், அதாவது நான் சொல்றது ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன், இப்படியான அரசாங்க ஊடகங்களோடு வளர்ந்தவர்களுக்கு, அதை கேட்பதை தன்னுடைய வாழ்க்கையின் தவமாக கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் கிருஷ்ணசுவாமி ஜான் சுந்தர் என்பது. நிச்சயமாக அந்த 80களில் அவருடைய அந்த செய்தி அறிக்கைகள் நியூடெல்லியிலிருந்து புதுதில்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் போது இதை கேட்பதற்காகவே இருந்த ரசிகர் கூட்டங்கள் நிறைய என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். உங்களுக்காக கிருஷ்ணசுவாமி ஜான் சுந்தர். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு நேரடியா பாக்குறது. மிகுந்த மகிழ்ச்சி. கோவை நேயர்களுக்கு, பொதிகையின் உலகளாவிய நேயர்கள் தவிர கோவை நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், என்னை ஒலிபரப்பாளனாக ஏற்றுக்கொண்டு தொட்டிலாக இருந்தது இந்த கோவை வானொலி நிலையம்தான். நிகழ்ச்சி அறிவிப்பாளராக சேர்ந்து அதற்கு பின்னால் தலைநகர் தில்லியை நோக்கி செய்தி வாசிப்பாளராக பயணத்தை தொடங்கி அதற்கு பின்னால் மக்களவை செயலகத்திலே நேரடி உரை மொழிபெயர்ப்பு அந்த துறையினுடைய இயக்குநராக இருந்து அன்னையிலேதான் பதவி ஓய்வு பெற்று பழைய வேர்களை தேடி வந்த இடத்திலே என்னை விருந்தாளியாக அழைத்திருக்கிறீர்கள். நன்றி. நிச்சயமாக இது விருந்தாளி என்பதை விட உங்கள் பிறந்த ஊர், உங்களை உருவாக்கிய ஊர், உங்களோட தாய்மடின்னு சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட தாய்மடியில் நீங்கள் மீண்டும் நம்மளோட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கெல்லாம் கல்லூரி பருவத்துல உங்க குரல் காலையில அதை கேட்கலைன்னா அன்னைக்கு விடியல் சரியா இல்லாத மாதிரி ஒரு உணர்வு தோணும், எதையோ இழந்துட்ட மாதிரி தோணும். அந்த வாசகங்களை திரும்ப சொல்லுங்களேன். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணசுவாமி ஜான் சுந்தர் என்பதாக என்னுடைய நாட்களை நான் ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் அந்த பழைய நினைவுகள் என்ன அப்படியே புல்லரிக்க வைக்குது. நிஜமாவே உங்களோட குரல்ல மிக சிறப்பா நான் உணர்ந்தது என்னன்னா, அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த ழகரம், வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாத்தையுமே எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நீங்க ஒரு பாடமாவே எடுத்தீங்க அந்த செய்தி அறிக்கைகள் மூலமா. இதுல ஒரு உறவு முறை வட்டத்துக்குள்ள வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வில் ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. சொல்லுங்க. நான் வானொலியில் ஆற்றிக் கொண்டிருப்பது ஒரு நல்ல தமிழ் பணி என்பதை என்னை உணர வைத்தது நம்முடைய மூத்த பெரும் வானொலி கலைஞர் மீபா சோமு அவர்கள். இதை இந்த நேரத்தில் நான் எதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நீங்களும் என்னுடைய உள்ளத்தின் உள்ளே இருக்கிற அந்த தமிழ் ஆர்வத்தை, அந்த பழைய நினைவுகளை எல்லாம் கிண்டி கிளறி இருக்கிறீர்கள். அந்த உணர்ச்சி பெருக்கினாலே அதை நினைத்துக் கொண்டு சொல்கிறேன். அப்போதுதான் நான் ஆற்றுவது ஒரு தமிழ் பணி, அந்த தலைநகரத்தில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு மூத்த தமிழறிஞர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் வேகத்தோடு நல்ல தமிழ் சொற்களை செய்தி வாசிப்பு கொண்டு வர வேண்டும். 40களிலே தொடங்கி மணிப்பிரவாள நடைதான் தில்லி தமிழ் செய்தி அறிக்கைக்கு என்றிருந்த நிலையை மாற்றி அவர்கள் பார்லிமெண்ட் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ராஷ்டிரபதி என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பார்லிமெண்டரி கமிட்டி என்றுதான் சொல்லுவார்கள், வைத்திய விஞ்ஞான கழகம் என்றுதான் சொல்லுவார்கள், செக்யூரிட்டி கவுன்சில் என்றால் பந்தோபஸ்து கவுன்சில் என்றுதான் சொல்லுவார்கள். இதுபோல துணை ராஷ்டிரபதி, உபராஷ்டிரபதி, பிரதான் மந்திரி அல்லது பிரதம மந்திரி இப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்திய தலைமை அமைச்சர் என்று சொன்னால் என்ன, குடியரசுத் தலைவர் என்று சொன்னால் என்ன, குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னால் என்ன, மக்களவை செயலகம் என்று சொன்னால் என்ன, மாநிலங்களவை என்று சொன்னால் என்ன, எதற்கு சென்னை அசம்பிளியில் என்று ஏன் வாசிக்கிறீர்கள்? சென்னை 67ஆம் ஆண்டிலே இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய சொற்களை ஏற்றுக்கொள்கிற, சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாற்றமெல்லாம் வந்திருக்கிறது, அதையே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் அங்கே இருக்கிறவர்களுக்கு தமிழை தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு புதிய தூதுவன் போல எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்காக நிறைய போராட வேண்டி இருக்குமே என்று மூப்பா சிவம் அவர்கள் என்னை கேட்ட கேள்வி எப்பொழுதும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் போராட்டத்துக்கு இடையில தான் இந்த சொற்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற ஒரு பணி. ஆக கம்ப்யூட்டர் என்பதெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை என்று சொல்லுகிற போது ஏன் அதை கணினி என்று சொல்லலாம் என்று சுஜாதா அவர்கள் சொல்லுகிறார்களே, எழுதுகிறார்களே. கணினி என்ற பெயரிலே தொடர் ஆனந்த விடலை வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு வாசகர் வட்டம் இருக்கிறது, தமிழர்களுக்கு தெரிந்து சொல்றானே, சொன்னால் என்ன என்பேன். பேருந்து விபத்தை பற்றி ஒரு செய்தி வந்து விட்டால் பஸ் என்றுதான் சொல்ல வேண்டும், பேருந்து என்று சொல்லக்கூடாது. இன்று கூட ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன், ஊருக்கு சென்று பாருங்கள், பேருந்து நிலையம் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது சாதாரண மக்களுக்கு தெரிந்த சொல்லை செய்தியில சொல்லுகிற போது மாநில செய்தி 6:30 மணிக்கு வருகிறது, 7:15 மணிக்கு தமிழிலே செய்தி அறிக்கை டெல்லியில இருந்து வருகிறது. இந்த 20 மணி துளி இடைவெளிக்குள்ளாக
தமிழ் ஏன் மாற வேண்டும் என்று கேட்பேன். அந்த தமிழ் இங்கே வரக்கூடாது என்று கேட்பேன். இல்ல அது அங்கேயே இருக்கட்டும் என்பார்கள். அது அங்கேயே இருக்க வேண்டும் என்றால் ஏன் தமிழ்நாட்டிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் இங்கே என்கிற கேள்வியை கேட்டுதான் போராட்டம் நடத்த வேண்டும். போராட்டம் அல்ல, தமிழ் ஆர்வம் காரணமாக அங்கே சென்றேன். இல்ல, ஒரு மொழி போராட்டத்தை ஒரு தனி ஆளாக தனி தமிழராக நீங்கள் நடத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் புதுதில்லியில இல்ல? தொடக்கத்தில் அப்படிதான் தனிமைப்பட்ட நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அதற்கு பின்னாலே மற்றவர்கள் எல்லாம் அதை மெல்ல மெல்ல ஒத்துக்கொள்ள வைத்த காரணத்தாலே இந்த சொற்கள் எல்லாம் எழுதி இப்படி எல்லாம் ஜான் சுந்தர் படிக்க கூடாது என்றெல்லாம் கூட இயக்குநருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவரிடத்துல சொல்லுகிற போது, நீங்கள் மாநில செய்தி பிரிவின் தலைமை அதிகாரியிடத்திலே தொடர்பு கொண்டு கேளுங்கள், இந்த சொற்களிலே ஏதாவது தவறு இருக்கிறதா? செய்தியை தவறாக கொடுக்கும் போதுதான் தவறு. செய்தியை சரியான முறையில சரியான சொற்களை பயன்படுத்துகிற போது அதுல என்ன பிழை வந்து விட போகிறது என்றெல்லாம் கேட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அதை ஒத்துக்கொண்டு, சரி நீங்கள் சொல்வது சரி, ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் இங்கேயே ஊறியவர்கள், கொஞ்சம் மெல்ல செல்லுங்கள் என்று சொன்னார். ஆக பதுங்கி பாய்கிற புலி போல செயல்பட்டு துள்ளி குதித்து தமிழ் பணியை அங்க ஆற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல. எதுவாக ஆரம்பித்தாலும் இப்போ உங்களோட குரல் வளத்தால, உங்களோட தமிழ் ஆர்வத்தால செய்தி அறிக்கைகளுக்கு ஒரு புதிய உருவம் கொடுத்தீங்கிறது உண்மையான விஷயம். சரி, இது அதை தாண்டி உங்களோட இந்த தமிழ் ஆர்வத்துக்கான வேர் எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லலாமா? தமிழ் ஆர்வத்துக்கான வேர் என்று சொன்னால், படித்தது என்னது? நான் ஆங்கில இலக்கிய மாணவன். இளங்கலை ஆங்கிலம், முதுகலை ஆங்கிலம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தாயினுடைய தந்தை அவர் ஒரு பெரிய உயரதிகாரியாக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர். அதனாலே எங்க குடும்பத்திலே என்னுடைய தந்தையாரை விடவும் அவர் தான் நிர்ணயிப்பார். அதுபோல நான் ஆங்கில மீடியத்திலே தான், ஆங்கில வழி கல்வி தான் பயில வேண்டும். 6ஆம் வகுப்பிலே இருந்து என்னை சேர்த்தார். எனக்கு தமிழ் மீது 3ஆம் வகுப்பில் இருந்து ஆர்வம். காரணம், முதலாக சுதந்திர தினத்தன்று சுதந்திர கொடியை பற்றி பேசுவதற்காக என்னை கொடிமரத்துக்கு நிறுத்தி என்னை பேச வைத்திருக்கிறார்கள் என்னுடைய கணக்காய பெருமக்கு. ஆக தமிழ் ஆர்வம் அப்படி வளர்ந்தது. திடீரென்று இது மாறுகிற போது இதை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆங்கில வழி கல்வி பயில்கிற போது தமிழ் மீடியம் புத்தகத்தை எடுத்துக்கொள்வேன். இங்கே ஆக்சிஜன் என்று சொல்வதே அங்கே பிராணவாயு என்று சொல்கிறார்கள், இப்போது உயிர்வாயு என்று சொல்கிறது வேறு. இப்படியாக எப்படி இதை தமிழ் சொல்லுகிறார்கள் என்பதாக அந்த வெக்காபுலரி, கலை சொற்கள், அறிவியல் கலை சொற்கள், இணையான சொற்கள், இவற்றையெல்லாம் தேடி துருவி என்னுடைய நினைவிலே பதித்துக் கொள்கிற ஒரு தன்னார்வம் எனக்கு வந்தது. அதன் காரணமாக இன்னும் சொல்ல வேண்டுமானால், எப்படி நேரடி உரை மொழிபெயர்ப்பாளராக வர முடிகிறது என்றால், விரைந்து நீங்கள் சில சொற்களை கொண்டு வந்து சில வாக்கியங்களை அமைத்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில சொல்ல வேண்டும். இதற்கான ஆர்வமும் நம்மை பொறுத்தவரை ஆர்வத்திலே வரக்கூடியதுதான். உதாரணத்துக்கு ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டுமானால், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்திலே என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நண்பர் கார்த்திகேயன் என்பவர், அவருடைய சகோதரர், சகோதரி 4 பேர் ஆங்கில இளங்கலை வகுப்பு பயின்றவர்கள். எனக்கு கூட ஆங்கில இலக்கியத்தில் எனக்கு சேர வேண்டும் என்பதற்கு அது ஒரு உந்துதல் என்று சொல்லலாம். அவர் அந்த இதில் பயின்றவர் தான். ஆக அது 8ஆம் வகுப்பில் இருக்கிற போது திடீரென்று ஒரு நாள், பெரிஃப்ரசிஸ் என்றால் தெரியுமா என்று கேட்டார். பெரிஃப்ரசிஸ் என்றால் என்ன? பேராஃப்ரேஸ் என்றால் சுருங்க கூறுதல். பெரிஃப்ரேஸ் என்றால் என்ன? சுருங்க இருப்பதை விரித்துரைத்தல். இது டாக்டர் ஜான்சன் அவர்கள் தன்னுடைய முதலாக ஆங்கில அகராதியை வடிவமைத்த டாக்டர் ஜான்சன் சொல்லுகிற ஒரு சொல் என்று சொல்லுவார். அதற்கு ஒரு டெபினிஷன் இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். என்ன என்று கேட்டேன். முதல்ல டெபினிஷன் போறதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கமான் அப்படி சொன்னேன். அவர் சொன்னாரு, will you please allow me to introduce me digital extremities into the odoriferous concavity, thereby extracting some of the pulverized atoms of tobacco to stimulate my olfactory nerves. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திரும்பவும் சொல்லுகிறார் சைகையோடு, will you please allow me to introduce me digital extremities into the odoriferous concavity, thereby extracting some of the pulverized atoms of tobacco to stimulate my olfactory nerves. என்னுடைய ஒரு சிட்டிக்கு பொடி தர்றீங்களா அப்படின்னு சிம்பிளா நம்ம ஊர்ல கேட்கறத அவர் அந்த மாதிரி கேட்டிருக்க. இதுதான் பெரிஃப்ரசிஸ் அப்படி சொன்னார். இது மாதிரி தமிழ்ல எல்லாம் சொல்ல முடியுமா என்று சொன்ன போது, அவர் அண்டை மாநிலத்துக்காரர், தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் எனக்கு அது தமிழுக்கு விடப்பட்ட சவால் போல எனக்கு தோன்றியது. உடனே நான் சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு, அந்த வகுப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், அதையும் கவனித்துக் கொண்டு ஆட்டோ பைலட் போல இதையும் நினைவுகளை ஓட வைத்துக் கொண்டு, அதற்கு பின்னால், கார்த்தி நான் இப்போது தமிழை சொல்லட்டா என்றேன். சொல்லுங்களேன். என்னுடைய நாசி நரம்புகளை சுண்டி இழுக்க, புகையிலையின் அணுவணைய துகள் எடுக்க,
காரம் மனம் குணம் நிறைந்த பொடி டப்பிக்குள் என்னுடைய விரல் நொடிகளை ஒரு சிறிதே விட்டுக்கொள்ள அனுமதிப்பீர்களா? அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. இதே நான் 8ஆம் வகுப்பில் செய்த முயற்சி இப்போது நினைவுக்கு வருகிறது. இது போல நம்மால் முடியும், நம் மொழியால் முடியும் என்கிற சிந்தனை வருகிற போது அந்த மொழி பற்று மொழி ஆளுமையை நமக்கு தருவதோடு கூட நம்முடைய ஆளுமையை உயர்த்துகிறது. அதன் காரணமாகத்தான் நான் தில்லி வரை செல்ல முடிந்தது, சில பணிகளை புரிய முடிந்தது, இன்றைக்கு உங்களாலே அங்கீகரிக்கப்பட்டு உங்கள் முன்னாலே நிற்க முடிகிறது என்று கூட நினைக்கிறேன் நான். நிச்சயமா இது தமிழ் சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஊடகவியலாளர்கள் நம்ம வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இருந்திருக்காங்கிறதுக்கு நீங்க ஒரு சாட்சி. சரி, சென்னையிலிருந்து அல்லது தமிழ்நாட்டிலிருந்து புதுதில்லிக்கு போன அந்த தொலைதூர பயணம் உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்துச்சு? அதுவும் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் கொடிகட்டி பறந்துருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த உடனடி மொழிபெயர்ப்பாளருங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு துறை. அதை பற்றி கொஞ்சம் நம்ம இளைஞர்களுக்கு சொல்லணுமே. அதாவது மேலை நாடுகளில் ஆங்கில இலக்கியம் பயில வேண்டும் என்று ஒரு மாணவர் வருகிறார் என்றால் அவர் ஆங்கிலத்தை மட்டும் பயின்று விட்டு நின்று விடுவதில்லை. ஐரோப்பாவை ஒட்டி இருக்கிற ஒரு 4 உயர்வனிச்ச மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஏதேனும் ஒன்றை எடுத்து படிக்க வேண்டும். ஆக அங்கே மொழி இலக்கிய மாணவர்கள் என்றால் 2 மொழி புலமை வாய்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்தியிலே எம்ஏ என்றால், தமிழிலே எம்ஏ என்றால் இந்த மொழிகள் மட்டும் தெரிந்தால் போதும் என்கிற நிலைமை இருக்கிறது. இந்த 2 மொழி புலமை என்கிற நிலைமை வந்துவிட்டால் இன்றைக்கு எந்த தேர்வை எந்த மொழியில எழுதலாம் என்று சமீபத்தில் ஒரு குழப்பம் வந்தது அல்லவா? இது போன்ற நிலைகள் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் 2 மொழி வல்லமை என்று வருகிற போது நம்முடைய மொழியிலே இருக்கிற பெறப்படுகிற கருத்துக்களை எல்லாம், இந்த தரவுகளை எல்லாம் இன்னொரு மொழிக்கு நாம் அனுப்பி அவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அந்த மொழியிலே இருக்கிற புதிய தரவுகளை, செய்திகளை எல்லாம் நம்முடைய மொழிக்கு இறக்குமதி செய்ய முடியும். நம்மை ஒட்டி இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு கலாச்சார சாளரத்தின் வழியே பார்ப்பதற்கான ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இந்த நிலைமை இல்லை நம்முடைய கல்வி திட்டத்தில். ஆக இந்த திட்டம் இல்லாத காரணத்தாலே தான் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மொழி பேசுகிற மாநிலங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே மொழிபெயர்ப்பு என்பது வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நிலைகளிலேயும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. மொழிபெயர்ப்புக்காக நான் இன்றைக்கு மொழி தெரிந்தவர்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு என்று தொடங்கி விடுகிறார்கள். மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் இது ஒரு அன்பார்ச்சுனேட் ட்ரெண்ட். இதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி வரணும். அதெல்லாம் வர்றதுக்கு காலம் ஆகும். ஆனால் மொழிபெயர்ப்பு என்பதை எடுத்துக்கொண்டாலே ஒரு எழுதப்பட்ட ஒரு மொழி இன் பிரிண்ட்ல இருக்கிற போது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற போது அதை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து அதை படித்து ஆராய்ந்து கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதை மற்ற மொழிக்கு கொண்டு வரலாம். தேவைப்பட்டால் நீங்கள் நிகண்டு அகராதி இவைகள் எல்லாம் கலந்து கொண்டு சொற்களுக்கு இணையானவைகளை எல்லாம் எடுத்து தேடலாம். இவற்றுக்கு நேரம் இருக்கிறது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி, வாட் வி கால் டிரான்ஸ்கிரியேஷன், இதற்கு நேர அவகாசம் கிடைக்கிறது. ஆனால் நேரடி உரை மொழிபெயர்ப்பு என்று வருகிற போது இன்றைக்கு நீங்கள் சில கூட்டங்களில் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பேச்சாளர் பேசுவார், 2-3 வாக்கியங்களை சொன்னதற்கு பெயர் நிறுத்துவார், மற்றவர்கள் சொல்வார்கள். அதற்கு பெயர் கன்கரண்ட் இன்டர்பிரேஷன் என்று பெயர். இதுதான் சாதாரணம். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு மொழியில் இந்திய நாடாளுமன்றத்தில் பல லட்சம் மக்களின் நிகராளியாக இருக்கிற ஒரு உறுப்பினர் தன்னுடைய தொகுதி சார்ந்த, தன்னுடைய மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை எடுத்து சொல்லுகிற போது தன்னுடைய கட்சி கண்ணோட்டத்தோடு கூட சொல்வார். அப்படி சொல்லுகிற நேரத்தில் ஒரு உரை மொழிபெயர்ப்பாளர் அதை கேட்டுக்கொண்டு ஒன் அண்ட் தி சேம் டைம் நீங்கள் கேட்கவும் வேண்டும், அதை புரிந்து கொள்வதற்கு உங்கள் மூளைக்கு வேலை தந்தாக வேண்டும். புரிந்து கொள்ளுகிற நேரத்திலேயே அதை மற்றொரு மொழியிலே சொல்லுவதற்கு ஏற்ற கம்ப்யூட்டேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உருவாகி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு அங்கமாக உங்களுடைய வாய் அசைந்து கொண்டே இருக்கும், செவி கேட்டுக்கொண்டே இருக்கும், மூளை 2 தரப்பிலேயும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் ஒளிபரப்புவதற்கு ஏற்ற வகையில உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய காதுகளிலே இயர்போன்களை மாட்டிக்கொண்டு அதை செவிமடுக்கிற வகையில உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு ஒளிபரப்பாளர் போலவும் அதை எடுத்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இப்படியாக நீ லிசனிங், காம்ப்ரஹெண்டிங், கம்ப்யூட்டிங், டெலிவரிங் இன் another language என்கிற நீங்கள் தசாவதானம், அஷ்டாவதானம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே குறைந்தது 5 அவதானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஒரு 6 அறிவு உள்ள மனிதனாலே தான்
இந்த 5 அவதானங்களை செய்து 6வதாக அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற பணியை செய்கிற ஒரு முழுமையான ஆறறிவு உள்ள மனிதன் முழுமையாக ஆற்றக்கூடிய பணி என்றுதான் நான் சொல்வேன். ஆக இதில் அசாதாரணமான அமானுஷ்யமான பணி என்றெல்லாம் இல்லை. முயன்றால் முடியாதது எவருக்கும் இல்லாதது இல்லை. அந்த வகையில இருமொழி புலமை, இருமொழி தேர்ச்சி, இருமொழியிலேயும் இணையான சொற்கள், அது விரைந்து உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும். ஆக உங்களுடைய நினைவாற்றலுக்கு அங்கே சவால் இருக்கிறது. ஆக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது அவருடைய கருத்தை அதே உணர்வோடு அதே வேகத்தோடு சொன்னீர்களா என்பதுதான். இதே கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இதே கோவை தொகுதியினுடைய உறுப்பினராக திரு சி கே குப்புசாமி என்கிற உறுப்பினர் இருந்தார். உணர்ச்சி வேகத்தோடு எழுந்து பேசக்கூடியவர். திடீரென்று எழுந்து பேசுவார், தமிழிலே தான் பேசுவார். அவர் மக்களவையில பேசியதெல்லாம் தமிழில் தான். அவர் ஒரு முறை தமிழிலே பேசுகிற போது ஆவேசத்தோடு பேசுகிற போது இந்தி மொழி மட்டுமே அறிந்த பீகார் உறுப்பினர்கள் 10-15 பேர் எழுந்து அவரை அமர சொல்லி கூச்சலிட்டு அமர சொல்கிறார்கள். அதாவது தமிழிலே அவர் பேசுகிறார், ஆங்கிலத்திலே அதை நான் உடனடியாக தருகிறேன். உடனடியாக என்னுடைய இணை பணியாளர் அதை மற்றொரு பூத் என்று சொல்லப்படுகிற அறையிலே இருந்து ஆங்கிலத்தை வாங்கி இந்தியிலே கொடுக்கிறார். இந்தியிலே அதை செவிமடுத்த உறுப்பினர்கள் அவர் பேசுவது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்கிற அந்த மூத்த பெரும் தலைவரை தாறுமாறாக இவர் பேசுகிறார் என்பதாக அவர்கள் பதிலுக்கு அந்த அவைக்குள்ளே கூச்சலிடுகிறார்கள், அதை அமர சொல்லுகிறார்கள். இதை இன்றைக்கு பீகார் முதல்வராக இருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் அதற்கு பின்னாலே லாபியிலே என்னை சந்திக்கிற போது இது இன்டர்பிரிட்டேஷனுக்கு கிடைத்த வெற்றி. அவர் தமிழிலே பேசுவதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆக்ரோஷத்தோடு நாங்கள் இந்தி மொழியிலே அதை கண்டிக்கிறோம் என்றால் அதை புரிய வைத்த உங்களுடைய லாபகம்தான். நீங்கள் ஆங்கிலத்திலே இதை அருமையாக சொல்லுகிறீர்களே, நீங்களே இந்தி கற்றுக்கொண்டு இந்தியிலேயே நேரடியாக சொல்லக்கூடாது என்று கூட கேட்டார். ஆக ஒரு மொழி ஆர்வம் மொழி ஆர்வலர்களை, மொழியை நேசிப்பவர்களை சுவைஞர்களாக மாற்றுகிறது, நேயர்களாக மாற்றுகிறது, நண்பர்களாக மாற்றுகிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஆக என்னுடைய நாடாளுமன்ற அனுபவத்தில் நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கு தணிக்கை குழுவினுடைய சேர்மன் என்கிற பொறுப்பில், தலைவர் பொறுப்பில் இருக்கிற போதெல்லாம் எளிமையாக சந்திக்கக்கூடிய நிலையில் அவர் பார்க்கிற போது நீங்கள் தான் தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் சொல்கிறவரா என்று மனதார பாராட்டி இருப்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஆக என்னை தொட்டிலாக இருந்து தாளாட்டி உருவாக்கிய இந்த கோவை மண்ணில் நான் தலைநகரில் தடம் பதித்த அந்த தலைவரிடத்திலே பாராட்டு பெற்றதை சொல்லுகிற நேரத்தில் தாயிடத்திலே வந்து ஒரு குழந்தை சொல்லி மகிழுமே, அந்த உணர்வை தானும் பெறுகிறேன். உங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு, ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது எல்லாத்துக்குமே உங்களோட மொழி வளம், மொழி வெற்றி எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரம் அந்த எட்டயபுரம் மண். அதுல இருந்து நீங்க எடுத்திருக்கிற அந்த பாரதிங்கிற நெருப்பு, அது உங்களை எவ்வளவு தூரம் உத்வேகம் கொடுத்துருக்கு. உங்களுக்குள்ள அந்த நெருப்பு இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கு இல்ல, கனன்று கொண்டு இருக்கிறது அந்த அக்னி குஞ்சு. பாரதியை பத்தி உங்களுக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும், இலக்கியங்களும் ரொம்ப பிடிக்கும். அந்த நினைவுகள், அந்த சந்தோஷங்கள், அந்த பகிர்வுகள். பாரதியை பற்றி சொல்லுகிற போது செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாகியது காரிதினிலே என்கிற முதல் பாடல் தான் பாரதியினுடைய பாடலாக முதலாம் வகுப்பில் படிக்கிற போது என்னுடைய ஆசிரியை சொன்ன வரி. அதை அந்த நேரத்தில் எழுத்தாக தான் எழுதி சொற்கள், வாக்கியங்கள், வரிகள் என்று அமைத்துக் கொண்டு படிப்போம். அதை படிக்கிற நேரத்தில் உற்சாகம் பெறுவேன். அதற்கு பின்னால் நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் முதலாக எட்டயபுரத்துக்கு என்னுடைய தந்தையார் அழைத்து செல்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு என்னுடைய தந்தையார் அங்கே செல்கிற போது எட்டயபுரத்தில் இறங்கியவுடன் ஊருக்கு போவதற்கு முன்னால் 3வது தொலைவில் இருக்கிற துரைசாமிபுரம் எங்க ஊருக்கு போவதற்கு முன்னால் பாரதி நினைவு மண்டபம் இங்கே கட்டியிருக்கிறார்கள் அல்லவா, நான் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி செல்கிறேன். என்றால் அது கட்டிய புதிது. ஆனா ஒரு 3வது வயசுலயே 3வது படிக்கும்போதே உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. 3வது படிக்கும்போது எந்த குழந்தைக்கும் அப்படியான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதாவது 1961ஆம் ஆண்டு மே மாதம் நாங்கெல்லாம் பிறக்கல. சொல்லுங்க. அதை இப்போ நினைத்து பார்க்கிறேன். ஆக பாரதி வரிகளை மேற்கோள் காட்டாமல் என்னுடைய கட்டுரைகள் அமையாது, என்னுடைய சொற்பொழிவுகள் அமையாது, பேச்சு போட்டிக்கான என்னுடைய தயாரிப்பு பொருள் அமையாது என்பதாக பாரதியை எல்லா வகையிலேயும் சேர்த்தணைத்துக் கொண்டு பாரதியை ஏன் ஒரு
மொழியின் பெயரால் தீவிரமாக இருக்கிற இயக்கம் ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் ஆதரிப்பதில்லையே என்கிற வருத்தமெல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது. அது திடீரென 65க்கு பிறகு மாறியது. அதாவது நான் பெயர் குறிப்பிடவில்லை. நான் சொல்லுகிற போது கோவைக்காரர்கள் மிக கவனித்து கூர்ந்து கவனிக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அந்த இயக்கம் பைந்தமிழ் தேர்ச்சாரதி பாரதி என்று அந்த இயக்கத்தினுடைய பெருந்தலைவர் ஒருவர் குறிப்பிட்டதற்கு பின்னால் பாரதியை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதுவரை பாரதி ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். பாரதிதாசனை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதியை ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்தது. நான் பாரதியிலே தோய்ந்து அதற்கு பின்னால் பாரதிதாசனிலே தோய்ந்து இந்த இருவரும் கட்சி வேறுபாடுகள் எல்லாம் கடந்து தமிழ் மக்கள் எல்லாராலும் கொண்டாடப்படுகிற நிலை உருவாகி இருக்கிறதே என்கிற போது பெரிதும் மகிழ்ந்தவன். இந்த இருவருடைய வரிகளையும் என்னுடைய பேச்சுக்களிலே அவ்வப்போது நான் கோடிட்டு காட்டுவேன். அதிலே தோய்ந்து போவேன். இலக்கிய காட்சிகள் இலக்கிய உரைகள் ஆற்றுகிற போது இவருடைய இலக்கிய காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சொல்வேன். இவருடைய மனித நேயம் சங்க இலக்கியத்தினுடைய மரபின் வழி வந்தது என்று சொல்லுகிற போது முத்தொள்ளாயிரத்திலே சோழன் கிள்ளிவளவனுடைய பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது. ஊரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரே ஒரு உயிர் மட்டும் அழுது அரட்டி கொண்டிருக்கிறது என்று அந்த புலவன் சொல்லுவான். முத்தொள்ளாயிரம் புலவன். அது எந்த காட்சி என்றால், இப்பொழுது தொலைக்காட்சியில் சொல்லுகிறீர்களே, உங்களுடைய கேமரா நேர்காட்சி எடுக்கிறது, கூர்ந்து செல்கிறது, ஜூமின் செய்கிறது என்று சொல்லுவீர்களே, அதே போலத்தான் முத்தொள்ளாயிரத்தில் வருகிற அந்த காட்சி என்னவென்றால், வீடெல்லாம் வெள்ளை எடுத்து மக்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி வெள்ளை அடித்த போது ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய கூட்டை இழந்து விட்டது. தன்னுடைய கூட்டை இழந்து விட்டது காரணமாக அது கூட்டை இழந்த நிலையில் நின்று அரட்டி கொண்டிருக்கிறது என்பதாக துல்லியமான அந்த காட்சியை ஒரு கம்பேஷன் என்கிறது இருக்கிற போதுதான் இழந்த ஒன்றின் நிலை எப்படி இருக்கும் என்கிறதை பார்க்கிற அந்த புலவனுடைய அந்த கருணை கண்ணோட்டம்